கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 70:5. நானும் சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே, தாமதியாதேயும். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது விண்ணப்பத்தை வைக்கிறார். அதே போன்று நாமும் நம்முடைய சிறுமையும் எளிமையுமாய் நம்மை அவரிடத்தில் தாழ்த்தும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் தீவிரமாய் வருவார். அவரே நமக்கு துணையும் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் தாமதியாதபடி வரும்படி நாம் நம்மை தாழ்த்தும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த தாழ்மையை சங்கீதக்காரனாகிய தாவீதில் எப்பொழுதும் காணப்பட்டது. அவர் ராஜாவாக இருந்தபோதும் தன்னை உயர்த்தாமல் எப்பொழுதும் அவரிடத்தில் தன்னை ஒன்றுமில்லாதவனாக அவர் காண்பித்தார். ஏனென்றால் அவர் கொடுத்த ராஜ மேன்மைக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை, எல்லாமே அவர் கொடுத்தது என்று சொல்லி அவர் அறிந்து எப்பொழுதும் துதித்து ஸ்தோத்தரித்து தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டார். நாமும் எப்பொழுதும் தேவனிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். தேவன் நமக்கு இந்த உலகத்திலே எல்லா நன்மைகளையும் எல்லா செல்வங்களையும் கொடுத்தாலும் அத்தனையும் அவர் பார்வையிலே அது ஒன்றுமில்லை. ஆனால் அதை கொடுத்து நம்மை அனுபவிக்க கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் நம்மை எப்பொழுதும் நினைத்து நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே தேவனிடத்திலே தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது தேவன் உயர்வை எப்பொழுதும் கட்டளையிட்டு தருவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.